ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தீர்த்தகிரி முருகர் டெம்பிளுக்கு போகிறோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக நாங்கள் திருவண்ணாமலேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு விசிட் பண்ணி பார்ப்போம் கோவில். ஸோ திருவண்ணாமலையிலேருந்து வேலூருக்கு போகிறப்போ ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் நாயுடுமங்கலம் இந்த ஏரியாவில் தான் இந்த சாய்பாபா கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் போகிறப்போ இந்த சாய்பாபா கோயிலில் ஒரு விசிட் விட்டு போகலாம். எல்லாரையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாய். ஸோ ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு எல்லோரும் கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ வேலூர் வந்துட்டோம். ஸோ வேலூர் கோட்டை. ஸோ இங்கேருந்து இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸில் அந்த தீர்த்தமலை முருகர் கோவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னொரு 14 கிலோமீட்டர்ஸ் கோவில். ஸோ கோவில் வந்துட்டோம். ஸோ சென்னை ஹைவே ரோட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த தீர்த்தகிரி மலைக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளார போக வேண்டியது இருக்கும். காரில் வந்தோம் அப்படின்னா கார்லேயே அப்படியே மலை மேலே போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரோடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து காரை கீழேயும் பார்க் பண்ணிவிட்டு கோயில் மேலே போகலாம். ஸ்டெப்ஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கார்லேயே மேலே போனோம் அப்படின்னா நல்ல ரோடு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கார் மேலே பார்க்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு கோயில் மேலே வந்துட்டோம். ஸோ கோவில் வந்து பார்த்தோன்னா முருகர் சாட்சியம் கொஞ்சம் மலை மேலே இருக்குது. அதுக்கு கீழே தான் நம்ம கோவில் இருக்குது. ஸோ நாங்கள் வீக்கெண்டில் வந்தோம். ஸோ சாட்டர்டேயில் வந்திருக்கோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் கோவில். முருகன் சாட்சி இன்னும் கொஞ்சம் மலை மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கோவில் கரெக்டாக காலையில் 9 o'clock or 8 to 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் மார்னிங் டைம் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கோயிலுக்கு போகணும், கீழே கோயில் பார்த்துட்டு தான் முருகன் சாட்சி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக மார்னிங் பிஃபோர் 1 o'clock வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே சாமி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு முருகன் சாட்சியை பார்க்க போகலாம். க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 4 o'clock மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வந்தோம், உள்ளர சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ டைமிங் கரெக்டாக 1 o'clock ரேஞ்சில் வந்தோமாங்காட்டியும் உள்ளர தேங்காய் உடைக்க முடியல. அதனால் வெளியிலே தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு முருகன் சாட்சியை பார்க்க போகிறோம். ஸோ முருகன் சாட்சிக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் உள்ளார போகிற வழி.
தீர்த்தகிரி மலைக்கு வந்து முருகன் ஸ்டாச்சு பார்த்தோம். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாச்சு முருகன் ஸ்டாச்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் சேலம் முருகர் ஸ்டாச்சுவும் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்னு. இது ஒரு மாடுலேஷனில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 92 அடி உயரமுள்ள இந்த ஸ்டாச்சு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த தீர்த்தகிரி மலை வந்து பார்க்குறதுக்கு இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ முருகனை விசிட் பண்ணியாச்சு. ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லோரும் ஒரு பாய். பாய் பாய். ஸோ இந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டு நியராக தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஆரியாஸ் ஹோட்டல், ஆரியாஸில் பியூர் வெஜ்ஜு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். வெற்றிகரமாக தீர்த்தமலைக்கு போயிட்டு வந்துட்டோம். நீங்களும் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.